நீ சிவனை வணங்குகிறாய் என்றால் சிவன் உன்னை நேரடியாக பார்க்கிறார் என்ற அர்த்தம். ஆனால் நாம் நினைத்தாலே போதுமா? இல்லை, சிவன் நினைக்க வேண்டும். நீ என் பக்தனாக இருக்க தகுதி பெற்றவன் என்று. அந்த தகுதி பணமோ பதவியோ இல்லை, உன் நல் உள்ளம் மட்டுமே. இதற்கு சிறந்த உதாரணம் 63 நாயன்மார்கள். காரைக்கால் அம்மையார். சோழ நாட்டில் பிறந்த அவர் பெயர் புனிதவதி. சிறுவயதிலேயே சிவபக்தியில் உயர்ந்தார். திருமணத்திற்கு பிறகும் பக்தியில் சிறந்து விளங்கினார். மாங்கனியின் அதிசயம். ஒரு நாள் கணவர் அனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியாருக்கு பரிமாறினார். கணவர் மீதமுள்ள மாங்கனியை கேட்டபோது பயந்த புனிதவதி சிவனை வேண்டினார். சிவன் அருள். சிவபெருமான் அருளால் ஒரு மாங்கனி தோன்றியது. அதன் சுவை வித்தியாசமாக இருந்ததால் கணவர் உண்மையை உணர்ந்து இந்த பெண் மனிதரல்ல என நினைத்து அவரை விட்டு விலகினார். பக்தியில் மூழ்கிய புனிதவதி. கணவர் பிரிந்த பிறகு புனிதவதி முழுவதும்